பெருமாளே தாயே தங்களின் வார்த்தை பிரகாரம் என் அத்தையிடத்தில் வெளிவிட்டு வந்து விட்டேன். சரி, மனத்திற்கு செல்லலாமா? அப்படியா? சாரதி தூக்கிட்டு வாங்கலையா? சாரதி இதோ நம்முடைய வனத்திற்கு செல்வதற்கு தண்டகாரணி வனத்திற்கு போவதற்கு பொறுமையை பூட்டி விடுகிறேன். சற்று நேரம் இருங்கள். ஆமா, குதிரைக்கு சீனி கட்டி பெருமாளே அங்கே கோட்டு விட்டு பயணமானாரு. சாராட்டு வண்டி கட்டி இந்த குதிரை எங்கேயோ ஆழம் அல்லாதி விட மாட்டேங்குது. தாயே, சாரட்டு வண்டி, அதாவது குதிரைக்கு சீனி கட்டி குதிரையை பூட்டி விட்டேன். யாருங்கள் தாயே? ஏறிவிட்டேன். நான் அடியெடுத்து வைக்கும் போதே ஐயோ அச்சாரி முடியதப்பா. என் தெய்வமே, நான் என்ன செய்வேனோ? ஐயோ ஆபத்து நேருதப்பா. இது ஆகாத செயலம் என்று எந்த மொழி சொல்லுதப்பா. லட்சுமணரே,
தாயே சாரதியை பூட்டி அடியெடுத்து வைக்கும் பொழுது அடிப்பட்டது முறிகிறது. இது ஒரு ஆபத்தா நேருதப்பா. தாயே சொல்லப்பா. இந்த புறவியினுடைய அச்சாணி முறியது அடி எடுத்து வைக்கும் போது இது ஏதோ சகனமாகுதுன்னு சொல்றியா? தாயே தாயே இது என் தந்தை யாரு புறவியாச்சு தரப்பரஞ்சி போன தண்ணி ஐயோ என் தந்தையாரி அண்ணி இது பரவி அண்ணி தர குறைஞ்சு பானதண்ணி தர குறைஞ்சு பானதண்ணி அண்ணி இது பழைய போறது அண்ணி பழுதாகி போனதண்ணி பழுதாகி போனதண்ணி அப்படின்னா என்னுடைய தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி இந்த புறவியில போனா நடக்காத காரியம் எல்லாம் நடக்குமா? சரி. எது நினைச்சு போறாரோ அது நிச்சயம் நடக்குமா? சரி. என் தந்தையார் ஏறிய புறவி இன்னைக்கு தான் என் தாய்க்காக இந்த புறவியை போட்டிருக்கிறேன். சரி. அச்சாணி மட்டும்தான் பழுதாகி போச்சு. சரி. வேற அச்சாணி கொண்டு வந்து போடுறா 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 ஏன்னா என் மண்டையில போடுற மாதிரி போடுற அச்சாணி போடுறங்க. சரி போட்டு வாட்டலாம். உனக்கெல்லாம் மதுப்பு குறைஞ்சு சாமின்னு போறேன். சரி பேசிக்கலாம். இது ஒரு ஆபத்தும் கிடையாது. நீங்கள் இருவருக்கு இருக்க வரைக்கும் நான் பயப்பட வேண்டாம். எதுக்கும் பயப்படாத நீ. சாரத்துல ஏறிக்கிட்டல இதுக்கு மேல பொறுமை பாரு வேகத்தை பாரு. ஐயோ கொழுந்தனாரே சாரதிய ஓட்டும் போது சாரதியை நீங்கள் ஓட்டும் பொழுது ஆந்தை அலறுது, கோட்டான் கூவுது. பார்த்தாயா? தாயே ஏதோ ஆகாத சகனமாக தெரிகிறது. அப்படியா? ஆந்தை அலறுகிறது, கோட்டான் கூவுதா? ஆமா. அங்க குந்திருக்கிறதும் எல்லாம் ஆந்தையும் கோட்டானுமா தான் குந்திருக்குது. தாயே
தாயோடுக்கு ஆபத்து நேரலம்மா அப்படியா? அம்மா விடிய காலம் ஆச்சுடம்மா. யார நேரமாச்சு அம்மா நேரமாச்சு. அம்மா தாயா அந்த கத்துறம்மா. தாயனுக்கு தவறு ஒண்ணு நேரம்மா. விடியற்கால பொழுதாகிவிட்டது. சரி, இரவு நேரத்துலதான் ஆந்தைக்கு கண்ணு தெரியும் என்பார்கள். ஆமா. தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேடுவதற்கு தாய் ஆந்த கத்துது. எங்கடா போய் நம்ம குஞ்சுகளுக்கு இறை தேடிக்கிட்டு சரி. வருவோம். இது ஒரு சகனமா தாயே? அப்படியா? அதனால ஆந்தையும் கோட்டாலும் இரவு நேரத்திலே தான் அதுக்கு பிழைக்கும் வேலி. ஆமா. பகலிலே இங்கேயும் செல்லாது. செல்லாது. அதனால அது இரவு நேர வேலையிலே அது வேலையை தேடி அது செல்லுது. இறை தேட போகிறது கத்துது தான் குஞ்சுகளுக்கு. ஆமா. அதனால எந்த சகனமும் எந்த கிடையாது சகனமும் பயப்படாத நீ அப்படின்னு சொல்கிறீர்கள். ஆமா. அப்படி என்றால் சாரதியை ஓட்டுங்கள் போக. சாரதியை புறப்பட்டு போலாம். ஏய். இப்படி ஓடுறது. ஏய். ஆனா குழந்தனாரே, எங்க சுத்தா? நீ சாரதியை ஓட்டும் போது ஏய் பரவியே. ஐயோ சாரையோட போதுடப்பா. சாரதியை வேகமாக ஓட்டும் பொழுது சாரை பாம்பாகப்பட்டது, குறுக்கியும் நறுக்கியும் போகிறது. சாரை சகனமாகப்பட்டது, கொல்லாத சகனம்னு சொல்லுவாங்க. தாயே லட்சுமணரே, அம்மா அம்மா பெண்சார போகுது அம்மா. ஐயோ அது குட்டைக்கு ரைத்தியாக போகுதம்மா.
ஐயோ இந்த லட்சுமணருக்கு பாதி அம்மா இந்த லட்சுமணருக்கு பாதி லட்சுமணருக்கு பாதி தெரியாது நேராது தெரியவே பாகப்பட்டது சரி தன் குட்டிகளை கூட்டிக்கிட்டு இறந்தியாட போகுது சரி பின்னாடி அதாவது குட்டிகளும் வருது பாரம்மா ஒன்று பயப்படாத அது பிள்ளைகளுக்கு இறந்தேடி அது செல்கிறது இறந்தியாட போகுது நான் வயிற்று பசிக்காக செல்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சகனமா தாயே மனத்துல நாம் போறோம் ஆமா மனப்புதுமையில கண்டு மகிழ நாம் செல்கிறோம் மனத்திலே 1000 விலங்குகளும் பறவைகளும் பறக்கும் 1000 காகம் போகும் பாம்பு போகும் பருந்து போகும் சரி நரி போகும் சிங்கம் போகும் கரடி போகும் நாம வனத்துல தானே போறோம் நம்மளுக்கு எது ஆபத்து நேராதம்மா அப்படியா அப்படி இருந்தாலும் எந்த இடையூறும் நேராது என்னோடு வாருங்கள் என்று கூறுகிறாய் சாரதி ஓட்டுமாப்பா அது சித்தா பறக்குதாக்கி கலந்து கொண்டு வந்து விட்டோம். அதனால பிரதியே நீ போய் வேணுங்கிறத புல்லு மேய் போ. வாஞ்சவரையும் போய் மேய் போ. பாடி தாயே இந்த வனத்திலே சாரதியில் வந்தது. அதனால எனக்கு ஒரு ஆயாசமாக இருக்கிறது. ஆயாசமா இருக்குதா? மயக்கமா இருக்குது. புறவி வந்த வேகம். ஆமா சரி, எனக்கு நித்திரை வரும்போது தெரிகிறது. புறவி வந்த வேகத்துல ஆயாசமா கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. என் தாய்க்கு இந்த தண்டகாரணி வனத்தை காட்டலான்னு வந்தேன். அதாவது தண்டகாரணி வனத்து முதல் பாகத்துல இதோ இந்த ஆலமர விருச்சகத்துல செத்த நேரம் படுத்திருந்தா உங்க தலைபாறு நீங்கிருமா? தாயே, அப்படியானா இந்த ஆலமர விருச்சகத்துல கொஞ்ச நேரம் நீங்க படுத்துங்க. நான் தாலாட்டு பாடுகிறேன். கொஞ்ச நேரம் உறங்கினதும் பிறகு பார்க்கலாம் வன புதுமைய. சீதா பிராட்டி தாய்க்காக தாலாட்டு பாடுகிறார். ஆகட்டும், ஆட்டுங்க தாயே.